உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமொழிகள் 13:6, நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை நாமே தற்காத்து கொள்ளலாம். நீதி இருந்தால் தற்காத்து கொள்ளலாம். இது ஒரு நீதி என்பது ஒரு தற்காப்பு கலைன்றாங்க. எத்தனை பேருக்கு தற்காப்பு கலை தெரியுங்க? கராத்தே தெரியுமா? சிலம்பம் இதெல்லாம் தெரியுமாங்க? நம்மளை நாமே பாதுகாத்து கொள்வது. வர்மக்கலை நிறைய பேர் கற்றுக்குறாங்கல்ல, தற்காப்பு கலை. இந்த வசனமும் ஒரு தற்காப்பு கலையை பற்றி தான் பேசுது. அது நீதி. நீதி என்பது ஒரு தற்காப்பு கலை. அது இருந்தால் தன்னைத்தான் தற்காத்து கொள்ளலாம், தன்னைத்தானே காத்து கொள்ளலாம். ஒருத்தர்கிட்ட அநியாயம் இல்லைன்னா தன்னைத்தானே காத்து கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக இந்த தற்காப்பு கலை கண்டிப்பாக இருக்கணும். நீதி இருக்கணும், அநியாயம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டானா தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள முடியும், தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதுங்க. அப்போனா ஒரு நாள் நம்ம தேவன் கொடுக்குறாருல, இப்போ அந்த நாளில் என்ன பண்ணணும்? பார்த்து நடக்கணும். இப்போ அநியாயம் செய்திடக்கூடாது. புண்ணியம் செய்கிறீங்களோ இல்லையோ, அநியாயம் செய்திடாதீங்க. அதுவே நம்மளுக்கு முக்கியமாக போய் நல்லா இருக்கும். நன்மை செய்யணுன்னா செய்யுங்க, ஆனால் அநியாயம் மட்டும் செய்திடாதீங்க. நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். நீதி என்பது நம்மை நாமே பாதுகாக்கும் ஒரு தற்காப்பு கலை. ஒவ்வொருத்தர்கிட்டையும் அது கண்டிப்பாக இருக்கணும்னு இந்த வசனத்தின்படி அதான் சொல்கிறாங்க. நீதி இருந்தால்தான் தேவன் இயேசு என்ன பண்ணுவார்? அந்த மனிதனோடு இருப்பார். அதனால் நீதி என்பது நம்மளை நாமே பாதுகாத்து கொள்ளும் ஒரு முறை. சரிங்களாங்க? இப்போ நீதியோடு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் இயல்பு வாழ்க்கை மாறவே மாறாது, அப்படியே இருக்கும். எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் வாழ்க்கை யாரும் கவிழ்த்து போட முடியாது. சரிங்களா? அதனால் கவனமாக இருங்க, யாருக்கும் அநியாயமும் செய்திடாதீங்க. சரிங்களாங்க? வீட்டில் இருக்கும்போது நல்லா தான் இருக்கும். வெளியில் போக ஆரம்பிச்சிட்டோன்னா அவ்வளோதான். இல்லை, வெளியில் போக ஆரம்பிச்சிட்டோன்னா ஃபஸ்ட்டு ஜெபத்தோடு போவோம். ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு, அப்பா என் கூட வாங்க, என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு கிளம்புவோம். ஆனால் ஒரு தெரு தான் தாண்டி இருப்போம். அதுக்குள்ளே யாராவது குறுக்கில் விழுவான், வண்டியை ராங்காக ஓட்டியிருப்பான், கோபம் வந்துடும், யூஸ் பண்ணாத கெட்ட வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவோம். கூட தான் தேவன் இருப்பார். அவர் உங்கள் கார்லேருந்து குதித்து ஓடி போயிருப்பார். நீங்கள் நினைப்பீங்க தேவன் நம்மளோடு வராரு, ஜெபம் பண்ணிட்டு தானே வந்தோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணியிருப்பார்? நீங்கள் பயன்படுத்தாத கெட்ட வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிக்கும் போதே தேவன் குதித்து அவர் கிளம்பி போயிருப்பார். உங்களோடு இருக்கும் தேவன் கிளம்பி போயிருந்திருப்பார். கவனமாக இருங்க. நீங்கள் விட்டு கொடுங்களேன். நீங்கள் விட்டு கொடுத்தா தேவன் உங்களுக்கு அன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பார். என் பிள்ளை பொறுமையாக இருந்துட்டான், இந்த இடத்துல அவனுக்கு நான் வேறு ஏதாவது நான் செய்வேன். எவ்வளோக்கு எவ்வளோ விட்டு கொடுக்குறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் தேவன் இருப்பார். சரிங்களா? அமைதியாக போயிடுங்க. ஆத்திரம் வருது, கோபம் வருது அப்படின்னா பொங்கி எழுந்துடாதீங்க. சாதாரணமாக போயிடுங்க. அடக்கி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்டயே பேசிக்கோங்க. நம்ம கூட ஏசு இருக்கணும், நம்ம வாயை இஷ்டத்துக்கு விட்டுறக்கூடாது சொல்லிட்டு உங்களை நீங்களே அடக்கிக்கோங்க. சரிங்களா? வேறு ஏதோ ஒரு இடத்துல போய் அந்த ஆள் திட்டு வாங்க போகிறாரு, கரெக்டா? வேறு என்ன நடக்க போகுது? தேவனும் உங்களோட கூட வரணும்ல. அநியாயம் எந்த இடத்துலையும் நியாயமாக நடந்துக்கோங்க. உங்கள் இயல்பு வாழ்க்கை மாறாது. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கும் அந்த மனப்பான்மை இருக்கணும். அது ரெண்டும் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். அப்புறம் நம்ம நீதி தான் நம்மளை பாதுகாக்கும் ஒரு கலை, தற்காப்பு கலைன்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். பைபிள் படி பார்த்தோன்னா மற்றவங்க மனைவியை போய் பார்க்குறது, மற்றவங்க புருஷனை போய் பார்க்குறது தப்பு தான். இல்லை, அது மாதிரி பார்த்துடாதீங்க. நம்ம கண் இருக்குல்ல, சரியாக பார்க்காது. கண்ணை கவனமாக பார்த்துக்கோங்க. வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாலே, வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஓகே, பரிசுத்தவான் தான் நீங்கள்.
ஆனால் வெளியில் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த பரிசுத்தம் வர வர குறைய ஆரம்பிச்சிடும். 100% நீங்கள் வெளில கிளம்புறீங்க, 100% பரிசுத்தோடு போகிறீங்க, நல்லா முட்டி போட்டு ஜோமிட்டு போகிறீங்க. வெளியில் போகும்போது மற்றவங்க மனைவியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பரிசுத்தம் அப்படியே போயிடும். மற்றவன் புருஷனை போய் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால், ஒரு ஆணை இச்சையோடு பார்த்தால் உங்கள் பரிசுத்தம் போயிடும். அப்புறம் தேவன் எப்படி கூட வருவார், எப்படி நீங்கள் போகிற காரியம் எப்படி அது நம்மளுக்கு ஜெயமாக முடியும், வெற்றியாக முடியும். அதான் அநியாயமாக எதுவும் செய்திடாதீங்க. இவ்வளோ உங்களை அடக்கி வைக்கணும். ஒரு நாளுனா எவ்வளோ அடக்கி வைக்கணும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படிலாம் இருந்தால் தான் இயேசு உங்களோட இருப்பார். சரிங்களா? உங்கள் பேக்கெட் ஃபுல்லாக நீதி கொண்டு நீங்கள் நிரப்பி வச்சுருக்கணும். சரிங்களா? அப்படி நிரப்பி வச்சாதான் இயேசுவும் உங்களோடு கூட இருப்பார். சரிங்களா? யாரெல்லாம் இங்கே கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எத்தனை பேர் ஆஃபீஸில் இருக்கீங்க, லஞ்சம் வாங்கிடாதீங்க. இருக்கிற சம்பளம் போதும், லஞ்சம் வாங்கிடாதீங்க. வாங்கினீங்கன்னா வேறு ஏதோ ஒரு பக்கத்தில் போயிடும், வாங்காதீங்க. இயேசுவும் போயிடுவார், அந்த பணமும் போயிடும், லஞ்சம் வாங்கின பணமும் போயிடும், இயேசுவும் போயிடுவார். அப்புறம் என்ன உங்களுக்கு யூஸ் இருக்குது? உங்கள் சம்பளம் போதும்னு இருந்தால் போதும். தேவன் கொஞ்சம் சம்பளத்தையே அவர் பெருக வைப்பார். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க பால் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கூட எத்தனையோ பேர் அவங்கள திட்டினாங்க, தண்ணி கலந்துக்கோ, தண்ணி கலந்து விற்றுடு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கேட்கவே இல்லை. இன்னும் கூட தண்ணியே கலக்காமல் தான் அந்த பால் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நியாயமாக நடந்துக்கோங்க. இதெல்லாம் எந்த விஷயத்துலேயும் நீங்கள் அநியாயம் செய்திடாதீங்க. ஏன்னா இயேசுவுக்கு பிடிக்காததை நம்ம செய்திடக்கூடாது. சரிங்களா? அநியாயம் எதுவும் செய்யாமல் இந்த ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே கொண்டு போங்க. கண்ணை பாதுகாத்து கொள்ளுங்க, உங்களை கண்ட்ரோல் பண்ணிங்க, உங்கள் வாயை பாதுகாத்து கொள்ளுங்க, வாயை அடக்கி வச்சுக்கோங்க, கண்ணை அடக்கி வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் இயல்பு வாழ்க்கை அப்படியே போகும். தேவனும் என்ன பண்ணுவார், நீங்கள் எதெல்லாம் விட்டு கொடுத்தீங்களோ அதெல்லாம் திருப்பி கொடுத்துருவார். அதற்கெல்லாம் ஏதோ அவர் ஒரு கொடுப்பார், அதற்கு ஒரு பலன் இருக்கும். எந்த வியாதியாலையும் உங்களை கவிழ்த்து போட முடியாது, எந்த கடனாலும் எந்த வறுமையாலும் உங்களை கவிழ்த்து போட முடியாது. சரிங்களா? ஏன்னா நீங்கள் நீதியோடு நடந்துக்கிறீங்க. தேவன் பார்ப்பார், ஐயோ என் பிள்ளை எதை செய்தாலும் நீதியோடு செய்கிறான் அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார், அவர் உங்கள் பக்கமாக நின்றுவார். நம்ம பக்கம் தேவன் நிற்கணும், அவ்வளோதாங்க. சரிங்களா? தாவீது என்ற ஒரு ராஜா இருந்தாருங்க. என்ன பண்ணார், நாட்டில் உள்ள போர் வீரர்கள் எல்லாம் போருக்கு அனுப்பிட்டார், படைத்தளபதிகள் எல்லாத்தையும் போருக்கு அனுப்பிட்டார். ஒரு உரியா என்ற போர் வீரனுடைய மனைவியை எடுத்துக்கிட்டார். அநியாயம் இல்லை? அப்புறம் அவனுடைய மனைவியை எடுத்துட்டு உரியாவுக்கு என்ன நடந்துச்சுன்னா, மோசமாக எந்த இடத்துல மோசமாக போர் நடக்குதோ அந்த இடத்துல உரியாவை கொண்டு நிறுத்திடுங்க, ஏன்னா உரியா போர்லேயே செத்துருவான்ல அப்படின்னு தாவீது மோசமான ஒரு அநியாயம் செய்தான். ஒரு வருஷம் தேவன் அவனோட இல்லவே இல்லை. அது கூட தெரியல அந்த ராஜாவுக்கு. அவன் செய்த அநியாயம் கூட அவனுக்கு தெரியல. நம்ம நிறைய பேர் பாவம் செய்திருவோம், அப்புறம் என்ன, அது பாவம் தானே நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, அதை உணர மாட்டோம். உணர்வே இல்லாத இருதயத்தோடு வாழ்ந்துருவோம். அப்படி தான் அந்த ராஜா வாழ்ந்தார். ஒரு வருஷம் கழித்து ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி நீ செய்தது பாவம் அப்படின்னு சொன்னவனே தான் அந்த ராஜா மனம் திரும்பினார். ஆனாலும் தண்டனை வாங்கிக்கிட்டார். தேவன் தண்டனை கொடுத்தார். நம்ம இயல்பு வாழ்க்கை மாறாமல் இருக்கணும்னா நீதியோடு நடந்துக்கோங்க. யாருக்கும் எந்த அநியாயமும் செய்திடாதீங்க. விட்டு கொடுப்பது, சகிப்புத்தன்மை, இதெல்லாம் இந்த நீதிக்கு முக்கியம். சரிங்களா? ஒரு நாள் உங்களை நம்பி தேவன் கொடுக்குறாரு. சரிங்களா? வீட்டில் இருக்கிற வரைக்கும் 100% பரிசுத்தமாக வாழ முடியும். வெளியில் கால் வச்சு பாருங்களேன், வெளியில் போய் பாருங்களேன். அப்புறம் நீங்கள் தான் உங்களையே அடக்கி வச்சுக்கணும். அப்போ நீதியோடு வாழ்ந்துட்டிங்கன்னா அந்த இயல்பு வாழ்க்கை, உங்களுடைய ஆசீர்வாத வாழ்க்கை உங்களோடு கூடவே இருக்கும். எதுவுமே குறையாது, உங்களை யாரும் அசைக்கவும் முடியாது. சரிங்களா? அப்படி வாழ முயற்சி பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. அப்பா, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. அவங்க இயல்பு வாழ்க்கை, அவங்க ஆசீர்வாத வாழ்க்கைக்கு எந்த சேதமும் வரக்கூடாது. அப்படியே போகணும், நல்லா போகணும். உங்கள் பிள்ளைங்களுக்கு சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்குற மனப்பான்மையெல்லாம் நிறைய ஏற்றி விடுங்க. உங்கள் பிள்ளைங்க அவங்க வாயை கட்டிக்கணும், அவங்களுடைய கண்களை கட்டிக்கொள்ளணும், பசுத்தமாக வாழணும். நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஸ்நானம் எடுக்கணும். உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. அப்பா, உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தான் சிறந்த மருத்துவர், நல்ல டாக்டர் நீங்கள் தான்ப்பா. தயவுசெய்து நீங்களே சரி பண்ணி கொடுத்துருங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு எந்த டேப்லெட்டும் வேண்டாம், எந்த ஆப்ரேஷனும் வேண்டாம். நீங்கள் சரி பண்ணி கொடுங்க. எந்த டெஸ்ட்டும் வேண்டாம். ப்ளீஸ்ப்பா, நீங்கள் சரி பண்ணி கொடுங்க. சுகப்படுத்துங்க, முற்றிலும் சுகப்படுத்துங்க. நன்றி அப்பா. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. அந்த தீ எரிக்கிற இடத்துக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம். நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா, கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் எங்களை கழுவி, திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம்பா. அந்த ஒரு இமைப்பொழுது உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. சுத்தமாக வாழ்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு மனிதனால் வாழ்கிறது கஷ்டம், பரிசுத்தமாய் வாழ்வது கடினம் அப்பா. அதற்கு கூட உங்கள் உதவி தான் தேவைப்படுதுப்பா. 7 வருடம் ஆந்தி கிறிஸ்து ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியிலலாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு ஓனராக, சொந்தக்காரராக வருவீங்க. 1000 வருடம் இங்கே தங்கி இங்கே ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஏசு முழிச்சவன் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.